Hello everyone, welcome to Microbiology in Tamil. இன்னைக்கு நம்ம B.Sc Pathology கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ B.Sc Pathologyயோட duration and then eligibility, what is pathology and then பேத்தாலஜியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதே மாதிரி அதோட ஜாப் ரோல் என்ன, சிலபஸ் என்ன, அந்த கோர்ஸ் படித்தா நம்மளுக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், என்னென்ன காலேஜஸில் வந்து இது அவைலபிளாக இருக்குது. அந்த கோர்ஸ் வந்து B.Sc பேத்தாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் வந்து எந்தெந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது, அண்ட் தென் டாப் ரெக்ரூட்டர்ஸ் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க, எந்தெந்த கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க, அண்ட் தென் கார்ப்பரேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அஸ் வெல் அஸ் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதிலலாம் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்த பற்றியுமே இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஆல்சோ சிலபஸ் வந்து B.Sc பேத்தாலஜியில் என்ன சப்ஜெக்ட் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ திஸ் வீடியோ இஸ் அபவுட் B.Sc பேத்தாலஜி. B.Sc பேத்தாலஜி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து மைக்ரோபயாலஜி மாதிரியான ஒரு கோர்ஸ் தான். மைக்ரோபயாலஜியில் நம்ம என்ன படிப்போம், லிவிங் ஆர்கானிசம்ஸை பற்றி படிக்கிறது. ஸோ வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ரெண்டையுமே பற்றி கிளியராக படிக்கிறது தான் வந்து மைக்ரோபயாலஜி. அதே மாதிரி தான் பேத்தாலஜி அப்படிங்கிறது ஒரு நோய் தொற்று, நோய் கிருமி அது எதுக்காக வந்து வருது, அண்ட் தென் அதை எப்படி வந்து நம்ம வந்து அழிக்கலாம், எப்படி வந்து அது என்ன மெக்கானிசமை யூஸ் பண்ணி ஒரு நோய் தொற்றை வந்து பரப்புது அப்படிங்கிறத வந்து ஸ்டடி பண்ணுறது தான் வந்து பேத்தாலஜி. ஸோ இது வந்து நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். ஸோ போக போக உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு B.Sc பேத்தாலஜி அப்படிங்கிறது ஒரு அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் தான். அண்டர் கிராஜுவேட்னா UG ப்ரோக்ராம் தான். ஸோ 3 years டியூரேஷன் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 years. ஸோ B.Sc-னாலே உங்களுக்கு ஜென்ரலாகவே 3 years தான் வரும். மேற்கொண்டு வந்து நீங்கள் MSc பேத்தாலஜி பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு 2 year கோர்ஸ் தான். ஸோ டோட்டலாக வந்து B.Sc அண்ட் MSc ரெண்டையும் சேர்த்து 5 year கோர்ஸாக வந்து இது வந்து நிறைய காலேஜில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் UG ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து 12th வந்து பயோமேக்ஸ் அப்படி இல்லைன்னா வந்து பியூர் சயின்ஸ் குரூப் வந்து எடுத்துருக்கணும். அதாவது ஃபிசிக்ஸ், மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ், பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி இது 3 இருக்கிற மாதிரியான கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்து 55% மேலே வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். சில காலேஜில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சீட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேத்தாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் தட் டீல்ஸ் வித் ஸ்டடி ஆஃப் நேச்சர் அண்ட் காஸ் ஆஃப் டிசீஸ். ஸோ வந்து நேச்சர், அதுக்கப்புறமா வந்து ஒரு டிசீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நோயை வந்து எதனால் வருது அப்படிங்கிறத வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கான ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து பேத்தாலஜி. ஸோ இதில் என்னென்னலாம் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிசின் அண்ட் தென் டயக்னோஸ்டிக் டெஸ்ட், ரீனல் டயாலிசிஸ், மானிட்டரிங் ஆஃப் குரோனிக் டிசீசஸ், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகும். அதே மாதிரி ஃபங்கை, பாக்டீரியா, வைரஸ் அண்ட் தென் இந்த மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸில் வந்து என்னென்ன மாதிரியான டிசீஸ் வந்து காஸ் பண்ணுது, அண்ட் தென் ஹோஸ்ட்டு, பேத்தஜன், அதுக்கப்புறமா வந்து டாக்ஸின்ஸ், இதோட ஹியூமன் பீயிங்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, இது எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது. அதே மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா, ஒரு பேத்தஜனால் ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பேத்தாலஜிலே வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டடி பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து மெடிக்கல் பேத்தாலஜி வந்து 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க, அனட்டாமிக் பேத்தாலஜி அண்ட் தென் கிளினிக்கல் பேத்தாலஜி. அனட்டாமிக் பேத்தாலஜி அப்படின்னா அனட்டாமினாலே நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை பற்றி தெளிவாக படிக்கிறது. ஸோ செல்லுலார் அண்ட் தென் டிஷ்யூ லெவலில் என்னென்ன டைப் ஆஃப் பேத்தஜன்ஸ்னால வரக்கூடிய அந்த டிசீஸ் அது எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது தான் வந்து அனட்டாமிக் பேத்தாலஜி. அண்ட் தென் கிளினிக்கல் பேத்தாலஜி அப்படின்னு பார்க்குறப்ப ஹெமட்டாலஜி, இம்யூனாலஜி, கிளினிக்கல் கெமிஸ்ட்ரி இது எல்லாத்தையும் வந்து இன்வால்வ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சப்ஜெக்ட் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது சிலபஸ். வாட் அபவுட் த சிலபஸ் அப்படின்னா சிலபஸ் வந்து எதெல்லாம் கவர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 6 செமஸ்டர்ஸில் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, கிளினிக்கல் கெமிஸ்ட்ரி, எக்ஸ்ப்ளோரிங் ஹியூமன் டிசீசஸ், மெக்கானிசம் ஆஃப் ஹியூமன் டிசீசஸ், அண்ட் தென் பயோமெடிக்கல் சயின்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட், அண்ட் தென் ஃபைனலாக வந்து உங்களுக்கு வந்து நிறைய ப்ராக்டிகல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு பேத்தஜனும் அந்த பேத்தஜன் வந்து உங்களுக்கு வந்து கிட்டு மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நிறையா வந்து கிட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் வந்து நம்ம வந்து டூல் கிட் வச்சு யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராக்டிகல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது
14,000 to 60,000. ஸோ சில காலேஜில் வந்து பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸில் வந்து 2,000லேருந்து கூட உங்களுக்கு வந்து ஃபீஸ் ரேஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஜாப் ரோல்ஸ். ஸோ ஜாப் வந்து என்னென்ன ஜாப் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ஸ்கோப் பார்த்துருவோம். ஸ்கோப் பார்த்ததுக்கப்புறம் ஜாப் ரோலுக்கு வருவோம். ஸோ ஸ்கோப் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, மைக்ரோபயாலஜிக்கு நிறைய பேர் ஸ்கோப் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. மைக்ரோபயாலஜி as well as எந்த ஒரு லைஃப் சயின்ஸ் கோர்ஸாக இருந்தாலும் ஸ்கோப் இருக்குதா அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட வந்து கேட்பாங்க. ஸோ நான் சொல்லுவேன், எப்பயுமே நீங்கள் வந்து எந்த ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணுறதா இருந்தாலும் அதில் வந்து உங்களோட ப்ராக்டிக்கல் நாலேஜு as well as உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி ரெண்டையுமே வந்து நீங்கள் வந்து கிளியராக வச்சுக்கோங்க. உங்களோட விஷன் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ நியர்பை லொக்கேஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து ஜாபுக்கு போகாமல், ஸோ ஹைதராபாத், பெங்களூர் இந்த சைட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையா இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து நீங்கள் வந்து போயிட்டே இருக்கலாம். மோஸ்ட்லி வந்து நான் நிறைய பேருக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி எல்லா டெக்னாலஜிஸ்ட் கூடயுமே நீங்கள் வந்து காண்டாக்ட்லேயே இருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து நெக்ஸ்ட்டு நிறையா உங்களுக்கு வந்து தெரிய வரும். அந்த மாதிரி நீங்கள் நியூஸ் ஃபீட்லாம் ரீட் பண்ண தான் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதே மாதிரி இந்த மாதிரிலாம் கூட நம்மளோட ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது, ரிசர்ச் அசிஸ்டண்ட், லெபார்ட்டரி ரிசர்ச் அசிஸ்டண்ட்டை வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேத்தாலஜி அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது, ஒரு சாம்பிளை வந்து கலெக்ட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு சாம்பிளை வந்து கலெக்ட் பண்ணுறது, அதை எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அண்ட் தென் பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணுறது, பயாப்சி பண்ணும்போது அதிலிருந்து சாம்பிள்ஸ் ஸ்பெசிமென்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது, அண்ட் தென் ஃபோரன்சிக் எக்ஸாமினேஷன்ஸ் பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே நம்மளோட பேத்தாலஜிஸ்ட்டுக்கு வந்து ரோல் இருக்கிறதுனால அதனோட ஸ்கோப் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இப்போ வந்து ஒரு ஆப்ரேஷன் நடக்கிறப்ப வந்து ஏதோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் என்ன ப்ராப்ளம்னே தெரியாதப்ப ஒரு பேத்தாலஜிஸ்டால் மட்டும்தான் அவங்களோட பாடியிலேருந்து சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி என்ன ப்ராப்ளம்னால இந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்களால தான் ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ வந்து ஒரு ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னா அங்கே வந்து பேத்தாலஜிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம நிறைய லேப் டெஸ்ட்லாம் பார்த்துருப்போம். மைக்ரோபயாலஜி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் பண்ணுவோம்ல, அதிலலாம் வந்து அந்த டிஎஸ்ஹெச் அந்த மாதிரி இப்போ வந்து சீரமில் வந்து ஏதாவது டாக்ஸின் ஏதாவது ப்ரெசென்ட் ஆகிருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ஒரு பேத்தாலஜிஸ்ட் வந்து அதை அனலைஸ் பண்ணி அவங்க தான் வந்து கீழே வந்து சிக்னேச்சர் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ பேத்தாலஜிஸ்ட் அப்படின்னு போட்டு அவங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளோட பிஎஸ்சி பேத்தாலஜி படிச்சிருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஜாப் ரோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன ஜாபுக்கெலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பேத்தாலஜிஸ்ட், டயாலிசிஸ் டெக்னீஷியன், மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், ரிசர்ச் அசிஸ்டண்ட், லேப் மேனேஜர், பயோகெமிஸ்ட், லெக்சரர், கன்சல்டன்ட், சைட்டோ டெக்னாலஜிஸ்ட், டெர்மட்டோபேத்தாலஜிஸ்ட், ஃபாரன்சிக் டெக்னீஷியன். ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சேலரி அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் வந்து படித்து முடிச்சதுக்கப்புறமா வந்து 2 lakhsலேருந்து 8 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு காலேஜஸ், என்னென்ன காலேஜஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, மகத் யூனிவர்சிட்டி காயா, ஹவாபாக் உமன்ஸ் காலேஜ் ஜபால்பூர், ராமா மெடிக்கல் காலேஜ் கான்பூர், ஜெய்ப்பூர் நேஷனல் யூனிவர்சிட்டி, அண்ட் தென் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் சென்னை, HIMSR நியூ டெல்லி, ஹாம்டாட் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சவிதா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் அண்ட் தென் சவிதா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், இந்த 2 காலேஜ்லேயுமே உங்களுக்கு வந்து பிஎஸ்சி பேத்தாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டாப் ரெக்ரூட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய டாப் ரெக்ரூட்டர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி ப்ரைவேட்டு அண்ட் கவர்மெண்ட் ஜாப்லேயும் வந்து உங்களுக்கு வந்து பேத்தாலஜிஸ்ட்க்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ நிறைய ட்ரக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அண்ட் தென் வேக்சின் ப்ரொடக்ஷன் லெபார்ட்ரிஸ், டயக்னோஸ்டிக் லெபார்ட்ரிஸ்லலாம் உங்களுக்கு வந்து நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ நிறைய ரெக்ரூட்டர்ஸ் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா தைரோகேர், சப் அர்பன் டயக்னாஸ்டிக்ஸ், SRL டயக்னாஸ்டிக்ஸ், ராமா யூனிவர்சிட்டி, ஆன்கியூட் லெபார்ட்ரிஸ் டெக்னாலஜி லிமிடெட், மெடால் ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட், லூசிட் டயக்னோஸ்டிக்ஸ், அண்ட் தென் டாக்டர் லால்
பேத் லேப்ஸ், டெல்லி யூனிவர்சிட்டி அண்ட் தென் ஆல் இண்டியா மெடிக்கல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், எய்ம்ஸ் அந்த மாதிரியான பெரிய பெரிய டாப் ஹாஸ்பிட்டல்ஸ்லலாம் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ மிலிட்ரி அண்ட் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் லைக் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இன்ஸ்டியூட் ஆஃப் பேத்தாலஜி, ஸோ இதெல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ பேத்தாலஜிக்கு படிச்சிருந்தீங்கனாலே வந்து சர்ஜன்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் வந்து நம்பி படிக்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.